Entertainment presents Mari Selvaraj இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 75550030 222. தோனி அவர்கள்கிட்ட சைன் வாங்கியிருக்காரு. தோனி அவர்களோட ஆட்டோகிராஃப் தலை தோனி. திடீஷா எனக்கு உண்மையாக அந்த ஒரு செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. ஏன்னா என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. ஏன்னா தோனி என்கிட்ட வரப்போதே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கால் வந்துட்டேன். நான் தோனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். அவர்கிட்ட நான் அவரை கையை பிடிச்சதே எனக்கு காட் கிஃப்ட் தான். எனக்கு ஏன் தோனியை பிடிக்குன்னா மற்ற பிளேயர்ஸ் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும். பட் தோனியோட நான் ஃபஸ்ட்டு அவர் தோனியை நான் கிட்ட பார்க்க போது அவர் நான் இப்போ கீழே குனிய போது அவரும் என் கூட சேர்ந்து கீழே குனிய போது அதிலே தெரிஞ்சு அவ்வளோ டிசிப்ளின். உங்கள் வயசு பசங்களாம் நிறைய பேர் பார்ப்பல, ஃபோன்ஸ் பார்ப்பாங்க, டிவியில் கார்ட்டூன் பார்ப்பாங்க. எனக்கு நான் கிரிக்கெட்டர். நான் அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்காது. எனக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்சம் தான். அந்த டைமை நான் என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, படிக்கவும் செய்யணும், கிரிக்கெட்டும் விளையாடணும். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பட் ஆனால் படிப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவலாக படிக்கிறது தான் கஷ்டம்ல, கிரிக்கெட் விளையாடுறது ஈஸியாக இருக்கும். எனக்கு டேவிட் மில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிக்க போது நான் சில யூடியூப் வீடியோஸில் ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர் இது மாதிரி நிறைய சர்ச் பண்ணுவேன். விக்கெட் கீப்பிங் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். அப்போ சர்ச் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் வேர்ல்டு போட்டாலே வரும் டேவிட் வில்லியம்ஸ். அவர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ நார்மலாக ஒரு பாடி பில்டரே இந்த ஆர்ம்ஸை காமிச்சா தான் அந்த பைசப்ஸ் தெரியும். பட் அவர் நார்மலாக நடந்து வரப்போது இவ்வளோ பெரிய பைசப்ஸ். அதை பார்த்தோன்னா எனக்கே ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஏன்னா என்னடா இது இவ்வளோ பெரிய பைசப்ஸு, அப்போ நம்மளும் இந்த மாதிரி வைக்கணுமோ ஒரு சொல்லி. பட் எனக்கு அதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சு அவர் நெக்ஸ்ட் ஐபிஎல் ரெடி ஆகிட்டாரு. கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தோனி அவர்கள் வந்திருந்தார். தோனி அவர்களுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ண ஒரு பையன் கவின், அவர் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தோனி ஒரு பெரிய விக்கெட் கீப்பர். தலை தோனினா யாருக்கு தெரியாதாலே கிடையாது. அவரை மீட் பண்ணுறது எல்லாரோட கனவு. ஆனால் அவர் விளையாட சொல்ல நீங்கள் அவருக்கே விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி ஆசீர்வாதம் வேணால் வாங்கினீங்களே, அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? காட் கிஃப்ட் தான் அந்த மூமெண்ட். எனக்கு சொல்ல போனால் அந்த மூமெண்ட் நான் ஃபீலே பண்ண முடியல. ஏன்னா நான் நிறையா வாட்டி டிவி மேட்சஸில் பார்த்துருக்கேன். நிறையா விக்கெட் கீப்பர்ஸ் நிறையா டிவி மேட்சஸ் பார்த்துருக்கேன். நான் நிறையா விக்கெட் கீப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். அப்போ நான் போது எனக்கு தோனி ரொம்ப கிரேட்டாக தெரிஞ்சார். அப்போ எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நிறைய பேரோட கனவுல. நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் சார் வந்தாலே தெரியும், அவர் தலை தோனி கிரவுண்டில் இறங்கினா அவ்வளோ ஒரு சவுண்டு. ஏன்னா மதுரை கிரவுண்டுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் எடுத்தோடனே எதுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு? ஏன்னா அவர் கை கொடுக்க தானே வந்தார் உங்ககிட்ட. எனக்கு என்னன்னா அவர்கிட்ட வரப்போது என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ப்ளஸ் இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தங்க பெரியவங்களை பார்த்தா நம்ம காலில் தானே ஆசீர்வாதம் வாங்கணும். ப்ளஸ் நான் பிளெஸிங் வாங்கணும்ல, அதனால் அவர்கிட்ட காலில் பிளெஸிங் வாங்கினேன். என்ன சொன்னார் உங்ககிட்ட பேசணும்னு? ஃபஸ்ட்டு வரப்போது ஹாய் ஹலோ ஹேண்ட் ஷேக் கொடுக்க வந்தார். அப்புறம் ஆல் த பெஸ்ட் வெல் கீப் சொன்னார். ஃப்ரெண்டில் தோனி சார் விளையாடுறாரு இல்லையா, நம்ம பின்னாடி அவருக்கு விக்கெட் கீப்பிங் நிற்கிறோம்ல, அப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒரு பால் அவர் ஆட போது எனக்கு நான் ஏதோ இன்டர்நேஷ்னலில் விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு பால் ஆட போது அந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆட போது ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் இருக்கும். அந்த செகண்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ரியலாக போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டேடியம் அப்படி க்ரௌட்ஸ் ஃபில்லாக எல்லாம் ஒரு சியரிங்காக இருந்துச்சு. அதனால் என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு இப்போ 11.5 ஆகுது. 11.5 ஆகுது. ஏன்னா ஒரு 11 வயசில் தோனி அவர்களை அவருக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. தோனிக்கு என் பையன் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டீங்க இல்லையா, அது மூலிமா வைரல் ஆகிட்டீங்க. உங்கள் ஃபோட்டோஸ் தான் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. தோனி அவர்கள் காட்டுற இடத்துலலாம் உங்களை தான் காட்டினாங்க. எடுத்தோடனே காலில் ஆசீர்வாதம் வாங்கினது, தோனி உங்ககிட்ட பேசுனது, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? திடீஷா எனக்கு உண்மையாக அந்த ஒரு செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. ஏன்னா என் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. ஏன்னா தோனி என்கிட்ட வரப்போதே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கால் வந்துட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு, ப்ளஸ் ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர்கிட்ட கை கொடுத்தீங்களே, அது எப்படி இருந்துச்சு? அந்த கையெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, அவர் கை கொடுக்க போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதாவது இப்போ நார்மலாக பிளேயர்ஸ் கிட்ட உங்ககிட்ட கொடுத்தா கூட அந்த ஸ்ட்ராங் வராது. அந்த ஸ்ட்ராங்காக இருந்துச்சு.
ப்ளஸ் ரஃப்பாக இருந்துச்சு. அதாவது இப்போ விக்கெட் கீப்பர்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஹேண்ட்ஸில் இருக்கும். அந்த ஹேண்ட்ஸில் இருக்கப்போ ப்ரிவென்ட் பண்ண இன்டர்நேஷ்னல் விக்கெட் கீப்பர்ஸ்லாம் சில பண்ணுவாங்க. பட் அவரோட கை வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு. இதை நான் பார்த்தாலே ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் மீ. அவர்கிட்ட எதனா கேட்கணும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்களா? ஏன்னா இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஃபஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க 90 ஓவர்ஸில் ஒரு கீப்பிங் மட்டும் ஒரு பேட்டிங் ஆட போது அவருக்கு சில குட் ரன் ஸ்கோர் பண்ண போது அவர் எப்படி அந்த ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணுறாங்க, இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் கேட்க முடியல. ஏன்னா இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தோனி அவர்கள் வருவார்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆட்டோ புக் பண்ண ஃபோன் பண்ண போது எங்கள் அப்பா சொன்னார் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தோனி நீ பார்க்க போகிறேன் மதுரை ஸ்டேடியமில் சொன்னேன். எனக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா தோனி வந்தால் இதை கேட்கணும் அதை கேட்கணும்? நான் கேட்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிஸ்லிங் இருந்துச்சு, அதனால தான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா கங்க்ராலேஷன் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்போ தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவுனே சொல்லலாம். ஏன்னா அவரை பிடிக்காத ஆள்னே கிடையாது. கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே அவர் ஒரு லெஜெண்ட், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்களும் விக்கெட் கீப்பராக இருக்கீங்களா, உங்களுக்கு தோனி அவர்களை பிடிக்குமா, வேற எந்த விக்கெட் கீப்பர் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு தோனி தான் ஃபர்ஸ்ட்டு. பட் செகண்டாக எனக்கு டேவிட் வில்லியம்ஸ் பிடிக்கும். அவர் வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர். அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார், அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். எந்த வயசில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட 7 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு 11.5. எவ்வளோ மேட்சஸ் விளையாடி இருக்கீங்க? 250+. 250+. என்னப்பா சொல்கிறேன், 4 வருஷத்தில் 250 மேட்ச் விளையாடி இருக்கீங்களா? ஓகே. என்னென்ன மாதிரி அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் விக்கெட் கீப்பர், பெஸ்ட் ஃபீல்டர், அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். ஏன்னா நான் விக்கெட் கீப்பர் நிறையா மெடல்ஸ் எனக்கு கிடைக்காது. ஆனால் நான் எத்தனை ரன்ஸ் அடிச்சுட்டு ப்ளஸ் ஒருத்தர் 5 விக்கெட் 10 விக்கெட்ஸ் எடுத்தால் அவனுக்கு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் மேட்சஸ்லாம் விளையாடுவீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் கற்பனை பண்ணிப்பீங்களா, நம்ம வந்து தோனி மாதிரி ஆகணும், ஒரு ரிஷப் பண்ட் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்? ஒரு வாட்டி இமேஜின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நாள் விக்கெட் கீப்பிங் பண்ண போது வெளிலேருந்து வந்து தோனி மாதிரி பண்ணுறான்ப்பான்னு சொல்ல போது எனக்கு உண்மையாக நம்ம இந்தியன் டீம் ஆடணும், தோனி மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி ஒன்று வந்துச்சு. அப்போ நினச்சது தான் தோனி மாதிரி ஆகணும். ஏன்னா நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷத்தில் 250 மேட்ச் விளையாடி இருக்கீங்களா? இப்போ படிக்கிறதுலாம் எப்போ படிப்பீங்க? அப்படியே போவோம். ஏன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு வரது ஒரு 8 o'clock ஆயிரும். ப்ளஸ் ஒரு 1/2 hour படித்தா கூட ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சுட்டு தூங்கிடணும். ப்ளஸ் காலையும் கேம்ப்ஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் ட்ரெயின் பண்ணுவீங்க? ரொட்டீன் கேட்குறேன். காலையில் எத்தனை மணிக்கு? காலைல வந்து ஒரு 5 o'clock எழுந்திரிக்கணும். 5 o'clock எழுந்திரிச்சு 5 o'clock கேம்ப் போகணும். கேம்ப் முடிச்சுட்டு ஸ்கூல் போகணும். ஸ்கூல் அப்படியே போயிடுவேன். ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் ஹவர்ஸ் 3:45 முடிஞ்ச பிறகு ஸ்கூல் கேம்ப் அது வந்து 4 o'clockலேருந்து ஆரம்பிக்கும். அந்த 4 o'clock to 7 o'clock. அதுலேருந்து ஏன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் இருந்தால் 9:30 வரைக்கும். இப்போ நீங்கள் தோனியை மீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஸ்கூல்லலாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க? எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. யாரை பார்த்தாலும் இவன் தான் அந்த தோனி காலில் விழுந்தவனா இந்த மாதிரி நிறையா இது இருந்துச்சு பார்த்தேன். அதெல்லாம் கேட்க சொல்ல எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ப்ரௌடாக இருக்க சொல்கிறத விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தோனி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். அவர்கிட்ட நான் அவரை கையை பிடிச்சதே எனக்கு காட் கிஃப்ட் தான். இப்போ நீங்கள் விக்கெட் கீப்பராக இருக்கீங்க இல்லையா, உங்களை ப்ராக்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும்? என்னோட இப்போ நார்மலாக ஒருத்தங்களுக்கு பவுலர் போடுறாங்கன்னா ட்ரெஸ் நிறையா இருக்கும். பட் ஒரு விக்கெட் கீப்பராக நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கனால எங்களுக்கு நிறையா எங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரில்ஸ் இருக்கும். லைக் கோன்ஸ் வச்சு ட்ரில்ஸ் பண்ணுறது, கேட்சிங் த பால்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் டைவிங்கு, நிறையா யூனிக் டெக்னிக்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பிங் தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமாம், விக்கெட் கீப்பிங் கஷ்டம் தான். பட் அதை நம்ம ஜாலியாக எடுத்து பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா பவுலர்ஸ்லாம் கூட மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இல்லை, பவுலர்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் இருக்கும். எல்லா பாலும் அதே ஃபீல்டர் கிட்ட வருமானு கேட்டால் டவுட் தான். பட் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு ஓவர் டெஸ்ட்டில் போடுறாங்கன்னா வெளில போட்டுட்டு இருந்தாங்கன்னா வெல் தான் பண்ணி ஆகணும். அதனால் நான் எங்ககிட்ட தான் மோஸ்ட்டாக வரும். அதனால தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும்ல, நம்ம இந்த டீமுக்கு விளையாடணும், சிஎஸ்கேக்கு விளையாடணும், ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்ப்பீங்களே, உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்? நீங்கள் எந்த டீமுக்கு விளையாடணும்னு உங்களுக்கு ஆசை? நார்மலாக ஐபிஎல்ஸ் பிடிக்கும். பட் எனக்கு என்னோட ட்ரீம் என்னென்னா இந்தியா காணணும். எனக்கு இந்தியா காணணும். அதுக்கான எல்லா ஆர்டருக்கும் நான் பண்ணுவேன். இந்தியா காரணம். ஓகே. இந்த ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்க்க சொல்ல நம்ம இந்த டீமுக்கு விளையாடணும்லாம் தோணும்ல உங்களுக்கு? எனக்கு பேசிக்காக தோணுது சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். எதனால் சிஎஸ்கே? எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அங்கே இருக்க டீம் கேம் நல்லாயிருக்கும். மற்ற டீம்லேயாச்சும் இண்டிவிஜுவல் இருக்கும். பட் அங்கே ரொம்ப டீம் கேம் செம்மையாக இருக்கும். எல்லா டீம்லேயும் டீம் கேம் இருக்கும். பட் அங்கே எனக்கு யூனிக்காக தெரியும். இப்போ லைக் பத்திரானா, தோனி, இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஜே பிராவோ, இவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்னா யார் உங்களுக்கு? நீங்கள் என்ன விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்னா யார் இந்தியன் டீமில்? ஃபஸ்ட்டு தோனி, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் ரிஷப் பண்ட், அப்புறம் இப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி எனக்கு நிறையா பிளேயர்ஸ் பிடிக்கும். அப்புறம் டேவிட் வில்லியம்ஸ். எனக்கு டேவிட் வில்லியம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நான் சில யூடியூப் வீடியோஸில் வந்து ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி நிறையா சர்ச் பண்ணுவேன்.
விக்கெட் கீப்பிங் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். அப்போ சர்ச் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் வேர்ல்டு போட்டாலே வரும் டேவிட் வில்லியம்ஸ். அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ இருந்த ஸ்டைல் எப்படின்னா விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ் அவ்வளோ இருந்திருக்காது, எதுவுமே அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்திருக்காரு. அப்போ ஹெல்மெட் போட்டு அவர் பண்ணபோது கிரேட் திங் தான். இப்போ ரிஷப் பண்ட் பிடிக்கும்னு சொன்னீங்களா, இப்போ விக்கெட் கீப்பிங்காக இருக்க சொல்ல நம்ம பேட்டிங் ஆட சொல்லலாம் ஒருத்தர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யார் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவீங்க? எனக்கு வந்து யூனிக்கான ஸ்டைல். விக்கெட் கீப்பிங்கில் நான் தோனி மாதிரி பண்ணுவேன். பேட்டிங் வந்து என்னோட யூனிக் தான். சில டைம்ஸ் வந்து ரிஷப் பண்ட் மாதிரி ஆடுவேன், சில டைம்ஸ் வந்து பிரைன் லாரா மாதிரி ஆடுவேன். அது பொசிஷன் பொறுத்து தான். இப்போ லாஸ்ட் அந்த மாதிரி இறங்கினா ரிஷப் பண்ட் மாதிரி ஆடுவேன். கொஞ்சம் ஓப்பனிங் அந்த மாதிரி இறங்கினா கொஞ்சம் இன்னும் நிற்கணும்ல, டீமுக்கு தேவையில்ல, அதனால் பிரைன் லாரா மாதிரி ஆடுவேன். அதுதான். இப்போ என்னென்ன மாதிரி ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஏன்னா 11 வயசு தான் ஆகுது. இப்போ வர கிரிக்கெட்டர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஐபிஎல் விளையாடுறாங்களே. சூரியவன்ஷிலாம் பார்த்தீங்களா 14 வயசு தான் ஆகுது, ஐபிஎல் விளையாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளாம் ஆடணும்னு தோணும். அதுக்கான எல்லா ஆர்டருக்கும் பண்ணுறேன், அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கிரிக்கெட் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணீங்களா இல்லை உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சனால நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களா? ஆக்சுவலி என்னோடய ஸ்டார்டிங் ஜேர்னி எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு மொட்டை மாடியில் தான் விளையாட்டுருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு நான் வந்து எங்கள் அப்பா நான் நினச்சிருந்தேன் ரைட்டின்னு நினச்சிருந்தாரு. பட் நான் லெஃப்ட்டில் ஆடுறதை பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பா நான் நினச்சாரு ஓகே உன்னை ஒரு கிளப்பில் சேர்த்து விடணும்னு சொல்லி கிளப்பில் சேர்த்து விட்டார். கிளப்பில் ஆடும்போது நான் கிளப்பில் நல்லா ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனேன். அப்புறம் வந்து ஸ்கூல் டீம் வந்ததுலேருந்து எனக்கு மேட்ச் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா எனக்குன்னா ஒரு நாள் போடுவோம், கிரிக்கெட் வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி என்ன தோணி இருக்கா உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் தோணாது. எனக்கு என்னென்னா என் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா விக்கெட் கீப்பிங்கில் வந்து நிறையா ஸ்டாமினாஸ் இருக்கும். ஒரு கோன்ஸ் வச்சுட்டு இங்கேருந்து அந்த சைட்வேஸ் மூமெண்ட் ஒரு 10 வாட்டி பண்ணாலும் மூச்சு தள்ளும். அதனால தான் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் நிறையா ட்ரில்ஸ் பண்ண ஸ்டாமினா ஆகும். இந்த கால் கை எல்லாமே ஸ்டாமினா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் எனக்கு விக்கெட் கீப்பிங் ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்த கிரிக்கெட்டை தவிர்த்து உங்களோட மற்ற ஹாபீஸ்னால் என்னென்ன இருக்கும்? நிறைய ரோப் பால் ஆட பிடிக்கும். கிரிக்கெட்டில் ரோப் பால் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிரிக்கெட்டில் தான். பட் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் சும்மா இருக்க போது ரோப் பால் ஆடுவேன். ப்ளஸ் எனக்கு நல்லா ட்ராயிங் நல்லா பண்ணுவேன். அப்புறம் நிறையா விளையாட தோணும். இப்போ ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஏன்னா செவுத்து இருந்தால் கூட பால் வச்சுருப்பேன், டென்னிஸ் பால், அதை வச்சு கேட்ச் ஆட தோணும். நிறையா விளையாட்டே இருப்பேன். அவ்வளோதான். மற்றபடி கிரிக்கெட்டை தவிர வேறு இந்த ஃபோன்ஸ் இதெல்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ வயசு பசங்களாம் நிறைய பேர் பார்ப்பல, ஃபோன்ஸ் பார்ப்பாங்க, டிவியில் கார்ட்டூன் பார்ப்பாங்க. எனக்கு நான் வந்து கிரிக்கெட்டு நான் வந்து அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்காது. எனக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்சம் தான். அந்த டைமை நான் என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். வீட்டில் நிறைய ட்ரில்ஸ் பண்ணுவேன், கோன் வச்சு பண்ணணும். ஏன்னா விக்கெட் கீப்பராக வந்து நிறையா ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ கிரிக்கெட்னே இருக்கா இல்லையா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? இன்னும் சொல்ல மாட்டாங்க, விளையாட கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணனால நான் விளையாடலடா. ஏன்னா பிடி பீரியட் நிறைய வாட்டி கூப்பிடுவாங்க. பிடி பீரியடில் வந்து என்னென்னா எனக்கு இன்கம்ப்ளீட் நிறையா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா ஓடிஸ் எடுத்திருப்பேன். அதனால் இன்கம்ப்ளீட்லாம் முடிக்க போது என்னோடய பிடி பீரியடில் தான் முடிச்சாகணும், இல்லை ஃப்ரீ பீரியட் தான். அதனால தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, படிக்கவும் செய்யணும், கிரிக்கெட்டும் விளையாடணும். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பட் ஆனால் படிப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவலாக படிக்கிறது தான் கஷ்டம் இல்லை, கிரிக்கெட் விளையாடுறது ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் கிரிக்கெட் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு 140 போடுற பவுலரை எங்கே ஆடணும், அங்கே இருந்தால் எங்கே ஆடணும், இங்கே இருந்தால் எங்கே ஆடணும், இந்த மாதிரி நிறையா குயிக் சென்ஸ் இருக்கணும். இப்போ இங்கே இருக்க பால் எங்கே ஆடணும், அங்கே இருக்க பால் எங்கே ஆடணும், நிறைய பேருக்கு இன்னும் கிளியராக இல்லை. அதான் கடைசியாக எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கும். இப்போ நீங்கள் தோனி அவர்களை மீட் பண்ணோடனே நைட்டு வந்து தூங்குனீங்களா? அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலு? எனக்கு அன்னைக்கு நைட்டு தூங்க போது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல நமக்கு. ஏன்னா எல்லா நைட்டும் வந்து நான் வந்து டயர்டாக தான் படுப்பேன். ஒரு டயர்டாக இருக்கும், ஆனால் டயர்டாக தான் படுப்பேன். பட் அன்றைக்கி நைட் மட்டும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா தோனியை பார்த்துருக்கோம், தோனிக்கிட்ட பேசியிருக்கோம். தோனியோட வாய்ஸ் அதே மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அவரோட வாய்ஸ். ப்ளஸ் அவரோட வாக்கை பற்றி நம்ம சொல்லாமே விட்டோம் பாருங்க. அவர் வாக் வந்து வரப்போதே அந்த உள்ளே இருக்க இதெல்லாம் வந்துச்சு, கூஸ் பம்பாக இருந்துச்சு. அவர் கிட்ட 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 வர 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 நான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நிறையா ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்தியன் டீமாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்க போது தோனி வந்த பிறகு அந்த ஹைப் இருக்கும். ஏன்னா கிட்ட 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 வரப்போது அந்த வெளிலேருந்து ஃபேன்ஸ் க்ரௌட் சியரிங் பண்ண போது நல்லா ஹைப் இருக்கும். அதை நான் என்னோட என் கண்ணால் பார்த்தா இங்கே வரப்போது இந்த சுற்றி மற்ற க்ரௌட்ஸ் எல்லாருமே கற்றுனாங்க. ஆனால் ஸ்டேடியமில் அவ்வளோ க்ரௌட் இல்லை. ப்ளஸ் அவரோட இன்னும் நான் உண்மையாக சொல்ல போனால் அவரோட பைசப்ஸ் இப்போ நார்மலாக ஒரு பாடி பில்டரே இந்த ஆர்ம்ஸை காமிச்சா தான் அந்த பைசப்ஸ் தெரியும். பட் அவர் வந்து நார்மலாக நடந்து வரப்போது இவ்வளோ பெரிய பைசப்ஸ். அதை பார்த்தோன்னா எனக்கே ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஏன்னா என்னடா இது இவ்வளோ பெரிய பைசப்ஸு, அப்போ நம்மளும் இந்த மாதிரி வைக்கணுமோ அப்படின்னு சொல்லி
ஒரு நிமிஷம் நானே வந்து ஓகே நம்ம இனிமேல் ஃபிட்னஸ் பண்ணணும்னு இப்போ நானும் ஃபிட்னஸ் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பைசப்ஸ்லாம் வைக்க முடியுமான்னு தெரில. பார்த்தோன்னே மெய் மறந்து பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பைசப்ஸு, அவர் கிட்ட வரும்போது ஜெயின்ஜாட்டிக்காக இருந்தார், ஜெயின்ஜாட்டிக்காக. அதனால் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டதுன்னா அவரோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி நடந்தார், அவர் என்ன பேசினார், இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. அவர் விளையாடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாரு இல்லையா? எங்கே ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினீங்களா? நான் வாங்கும் போது ஃபஸ்ட்டு நான் வந்து தோனி சார் கிட்ட வந்து இங்கே காமிச்சேன், இங்கே கொடுத்தேன். டிஷர்ட்டில் இங்கே வாங்கினீங்களா? டிஷர்ட்டில் இங்கே சைன் பண்ணார். அப்புறம் வந்து எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, என் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் நான் வாங்கணுன்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. பட் நான் இதை வாங்கினோன்னே எனக்கு அப்படியே ஃபில்ஃபுல் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஏதோ ஆஃப் எனக்கு குறைஞ்சி. அப்புறம் நான் போயிட்டு அங்கே இதை காமிக்க போது அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டாக எனக்கு வந்து போட்டு கொடுத்தாரு. ஓ, அவருக்கும் அது பர்சனலாக கனெக்ட் ஆகும் இல்லையா? அவரும் விக்கெட் கீப்பரில். காட்டுங்க, தோனி அவர்கள்கிட்ட சைன் வாங்கியிருக்காரு, தோனி அவர்களோட ஆட்டோகிராஃப், தல தோனி. இது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது? எனக்கு இதை போட போதெல்லாம் ஏதோ நான் தோனி மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல நம்ம? ஆமாம், இது ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நான் இந்த க்ளவுஸில் ஆக்சுவலி ஒரு 65 ஸ்டம்பிங்ஸ் பண்ணியிருப்பேன், ஒரு 38 கார்டியன்ஸ் பிடிச்சிருப்பேன் இந்த க்ளவுஸில் மட்டுமே. இது கொடுக்க போது எனக்கு வந்து ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு உண்மையாக. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க? எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. சொந்த பந்தம் எல்லாருமே ஹாப்பி தான் இருந்தாங்க. உனக்கு ரோல் மாடல்லாம் இருப்பாங்களா? இவங்க தான் ரோல் மாடல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா நம்ம லைஃப்பில்? உன்னோட ரோல் மாடல்னால் யார்? என்னோட ரோல் மாடல் வந்து தோனி தான். எனக்கு ஏன் தோனியை பிடிக்குன்னா, மற்ற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும். பட் தோனியோட நான் ஃபஸ்ட்டு அவர் தோனியை நான் கிட்ட பார்க்க போது, அவர் நான் இப்போ கீழே குனிய போது அவரும் என் கூட சேர்ந்து கீழே குனிய போது அதிலே தெரிஞ்சு அவ்வளோ டிசிப்ளின் அவர். ப்ளஸ் அவர் நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். அவர் அந்த ஸ்பீச் கொடுக்க போதும் சரி, என்கிட்ட வரப்போதும் சரி, அவர் ஃபேஸ் ரொம்ப காமாக இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் இருந்தால் ஏதோ மன்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அவர் ரொம்ப காமாக இருந்தார், ரொம்ப இதுவாக இருந்தார். பட் எனக்கு அதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சு, அவர் நெக்ஸ்ட் IPL ரெடி ஆகிட்டாருன்னு. ஏன்னா அவரோட பைசப்ஸு எல்லாமே நான் பொறுத்து தான் சொல்கிறேன். ஃபிட்னஸாக இருக்கார். அவர் எப்படி அந்த ஃபிட்னஸ் ட்ரெயின் பண்ணுறாருன்னா, அவரோட ஏஜ் வந்து 40 இப்போ கிட்டத்தட்ட. அந்த ஏஜ்லும் ஒரு ஃபிட்னஸ் பண்ணுறாருன்னா இது உண்மையாகவே இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாருக்கும். நம்ம சொல்லப்படுது. நாங்கள் நிறைய மேட்சஸ்லாம் பார்க்குறோம். இப்போது சூரியவன்ஷிலாம் பார்த்தீங்கன்னா 14 வயசில் ராஜஸ்தான்லேருந்து ஒரு பையன் போய் விளையாடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து கவின் போய் விளையாடணும், IPL விளையாடணும், சீக்கிரமாக பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும். இந்தியன் டீமில் நீங்கள் சீக்கிரமாக இடம் பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிப்பா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 755 0030 222.